இளையராஜா ராயல்டி கேட்பது சரியா? இளையராஜா என்பது தமிழ்த்திரை இசையில் ஒரு வரலாறு. இதுவரை 1000க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இவர் பாடல்களின் இசை, பின்னணி இசை மற்றும் மெட்டுகள் அனைத்தும் தனக்கே உரிமையானவை. ஒரு கலைஞன் உருவாக்கும் எந்த ஒரு கலைப்பணியும் அதனை உருவாக்கியவரின் உடைமையாகும். இது இந்திய காப்புரிமை சட்டத்தால் உறுதி செய்யப்படுகிறது. எனவே அவர் அனுமதி இல்லாமல் அவரது பாடல்களை யாரேனும் பயன்படுத்தினால் அது சட்டத்திற்கு எதிரான செயல். இளையராஜா போன்ற கலைஞர்களுக்கு பாடல்கள் மூலம் வரும் முக்கியமான வருவாய் பாடல்களின் உரிமை மற்றும் அதன் பயன்பாட்டிலிருந்து பெறப்படும் லாபம்தான். அவரது அனுமதி இல்லாமல் அந்த பாடல்களை யாரேனும் மேடைகளிலும் ஆன்லைன் தளங்களிலும் யூடியூப், ஸ்பாட்டிஃபை போன்றவை பயன்படுத்தினால் அவருக்கு நியாயமான வருவாய் வராமல் போகிறது. இது ஒரு கலைஞரின் உழைப்பை மதிக்காத செயல் ஆகும். பாடல்களை மாற்றி அமைப்பது, தவறாக இசை வடிவமைத்தல் அல்லது பொருத்தமற்ற இடங்களில் பயன்படுத்துவது ஆகியவை இசையின் உணர்வை பாதிக்கின்றன. இளையராஜா இசையமைத்த ஒரு பாடல் அதன் சொந்த சூழலுக்கேற்ப வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும். அதை வேறு அமைப்பில் பயன்படுத்தும்போது அதன் உண்மை அழகு மற்றும் தாக்கம் குறைய வாய்ப்பு உள்ளது. ஒரு கலைஞனின் பாடல் பல இடங்களில் உரிய ஒத்திகை மற்றும் அனுமதி இல்லாமல் பரவிவிட்டால் அதன் மீது மக்களுக்கான பார்வை மாறிவிடும். அந்த பாடல் எல்லோரும் பயன்படுத்துகிறார்களே என்ற எண்ணம் அதன் தனித்துவத்தையும் மதிப்பையும் குறைக்கும். இது ஒரு கலைஞனின் பிராண்ட் அவரின் கலைத்திறமையும் கூட பொலிவிழக்க வழிவகுக்கும். இளையராஜா அளவிலான ஒரு முன்னணி இசையமைப்பாளரின் உரிமைகள் மீறப்பட்டாலும் அவர் அமைதியாக இருந்தால் அது எதிர்காலத்தில் பிற கலைஞர்களின் உரிமைகளில் கை வைப்பார்கள். ஒருவர் இசை அமைத்த பாடலை யாரும் பயன்படுத்தலாம் என்ற தவறான வழக்கத்தை இது நிலைநாட்டும் அபாயம் உள்ளது. இன்றைய டிஜிட்டல் காலத்தில் தகவல் மற்றும் கலைப்பொருட்கள் சில வினாடிகளில் உலகம் முழுவதும் பரவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காப்புரிமை என்ற உரிமை மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. ஒரு கலைஞன் உருவாக்கும் எந்த ஒரு படைப்பும் இசை, படம், எழுத்து, வீடியோ அவருக்கே உரியது என்பதற்கான சட்டங்கள் மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வும் அதிகரித்து வருகிறது. யூடியூப், ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களே இப்போது காப்புரிமை சட்டங்களை மிக கடுமையாக கடைபிடிக்கின்றன. எந்த ஒரு பாடலையும் அங்கு வெளியிட வேண்டுமானால் உரிமையாளரின் அனுமதி அல்லது உரிமைச் சான்று அவசியம். இதுவே கலைஞர்களின் உழைப்பை மதிப்பதற்கான ஒரு தரமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. பாடல்களின் கலை மதிப்பு, வர்த்தக மதிப்பு மற்றும் கலாசார தாக்கம் ஆகியவை சேர்ந்து ஒரு பாடலை அருமையானதாக்குகின்றன. இவற்றை பாதுகாக்கும் முக்கிய கருவிதான் காப்புரிமை. இளையராஜா தனது பாடல்களுக்கு உரிமையை வலியுறுத்துவதன் மூலம் அவர் அந்த பாடல்களின் மதிப்பை நிரூபிக்கிறார். இது தன்னம்பிக்கையுடன் கலை உருவாக்கும் கலைஞர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறது. இளையராஜா 2017 இல் சில பாடல்களுக்காக அனுமதி இல்லாமல் மேடை நிகழ்ச்சியில் பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக வழக்குகள் தொடர்ந்தார். இது பெரும் விவாதங்களை எழுப்பியது. ஆனால் இது அவரது சொந்த உரிமைகளை காப்பாற்றிய ஒரு சட்ட நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டும். இளையராஜா ஒரு கலைஞர் மட்டுமல்ல, அவர் தமிழ் திரை இசையின் ஒரு அடையாளம். அவரது பாடல்களுக்கு அவர் சொந்தமான உரிமை உள்ளது என்பது சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே அவர் அனுமதி இல்லாமல் அவரது பாடல்களை யாரேனும் பயன்படுத்தினால் அதற்கெதிராக அவர் சட்ட நடவடிக்கை எடுப்பது தவறு இல்லை. இது அவரது படைப்பை பாதுகாக்கும் ஒரு நீதிமுறை. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.